மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23:18 எல்லாரும் எடுத்துக்கோங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 23:18. சேர்ந்து வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. நான் நேற்று இரவிலே செய்தியெல்லாம் ஆயத்தப்படும் முன்பு திருப்பியோ சில காரியங்களை அந்த வசனத்தை நான் தியானிக்க முடியும் போது ஒரு வீடியோ, ஒரு ஏஜி பாஸ்டர் வீடியோ பார்த்தேன். அவரும் இதே வார்த்தையிலேருந்து அவர் பேசணும். அவர் என்ன பிரசங்கம் பண்ண போறாருங்கிறத நான் பார்க்கல. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது அவர் போன வருஷத்துல இந்த வார்த்தையை பேசுகிறார். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, இதற்கு முந்தின ஆண்டுல இதே வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்தார். இந்த நாளில் திரும்பவும் கர்த்தர் அதை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் நம்மத்திலே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். போன ஆண்டில இதே மாதிரி ஏப்ரல் மாதத்துல, இதுக்கு என்ன மாதம்னு சரியா தெரியல, நான் அது சரியா பார்க்கல, ஆண்டவர் இதே வார்த்தையை நமக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. முடிவு உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக அந்த காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார், இல்ல செய்ய போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் திரும்ப அந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் ஒன்றை, இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முடிவு உண்டு. எதுக்கு முடிவு உண்டா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதுக்கு? நம்பிக்கைக்கு. அல்லேலூயா. நீங்கள் பலவிதமான காரியங்களிலே தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்ம நம்பிக்கை பல விதங்கள்ல இருக்கிறது. தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, மனிதர்கள் மேலே பல விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. அதுக்குள்ளெல்லாம் இப்போ நான் போக விரும்பல. ஆனால் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை மட்டும்தான் இப்பொழுது நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அந்த மாதத்துல கண்டிப்பா கர்த்தர் அதற்கு பதில் தர போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல ஆண்டுகளாக கூட நீங்கள் சில காரியங்களுக்காக தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சொந்த காரியங்கள், உங்க குடும்ப காரியங்கள், ஒரு இடம் வாங்கணும், இல்ல வீட்டை கட்டணும், இல்ல பிள்ளைகள் திருமண காரியமா இருக்கலாம், இல்லைன்னா குழந்தை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், இல்ல ஒரு வாகனம் தேவையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தேவன் மேல் இதுவரைக்கும் நம்பிக்கை வைத்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். இதுவரை நான் நம்பிக்கை வைத்து நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நிச்சயமாகவே உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. அல்லேலூயா. முடிவு உண்டு என்று சொன்ன பலன் உண்டு. நம்பிக்கைக்கு என்ன உண்டு? ஆமா, முடிவுனா என்கிட்ட பலன். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கான ஒரு பலனை தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 4:5 வாசிங்க. கொஞ்சம் சத்தமா. கர்த்தர் மேல் என்ன செய்யுங்கள்? நம்பிக்கையாயிருங்கள். அதே சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவது இல்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்வதில்லை. அல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. சிறுமைப்பட்ட ஜனங்கள் பொதுவாக சமுதாயத்திலே வலிமை வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள்,
அவர்கள் தாங்கள் விரும்பினதை சாதிக்கிறாங்க. அவங்க நினைச்ச காரியத்தை அவங்க செய்து முடிக்கிறாங்க. ஆனா சமுதாயத்துல வறியவர்கள், எளிமையானவர்கள், சிறுமையானவர்கள் வாழ்க்கையில தான் அவங்க எவ்வளவோ காரியங்களை முயற்சி எடுத்தாலும், எவ்வளவோ தனிப்பட்ட விதங்களில அந்த காரியங்களுக்காக பிரயாசம் எடுத்தாலோ, அரசாங்கத்தினுடைய உதவி நாடினாலோ, பல விதங்களிலே அவர்கள் அந்த காரியத்தை பெற முடியாம என்ன செய்யறாங்க? தோற்று போறாங்க, ஏமாந்து போறாங்க. அரசாங்கத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, மற்ற மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையை அவர்கள் இழந்து போறாங்க. நிறைய பொதுவாக சொல்றாங்க, இன்னைக்கு நீதிமன்றத்தின் மேல கூட இன்னைக்கு மனிதர் என்ன செய்ய முடியல, நம்பிக்கை வைக்க முடியலன்னு. ஆனா நீதிமன்ற அநேக காரியங்கள்ல அவர்கள் நல்ல தீர்ப்பை கொடுக்கிறார்கள். நம்ம எல்லாமே குற்றம் சாட்ட முடியாது, அது கூடவும் அது சாட்டவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆனால் கடவுள் மேல் வைக்கிறான் நம்பிக்கை. ஒரு சிறியவன், எளிமையானவன், அவன் கடவுள் மேலே, சிருஷ்டி கர்த்தர் மேலே, தன்னை உண்டாக்கின தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அது என்ன செய்வதில்லையா? கெட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்க, இங்கே நாம் இந்த வேத பகுதியை, இந்த காரியத்தை எல்லாம் அறிந்திருக்கிறோம். இங்க ரூத்தை குறித்து பார்க்கிறோம். ரூத் ஒரு புறஜாதி பெண்ணாக இருக்கிறாள். நகோமி அவள் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள். இப்பொழுது நகோமியுடைய அவளுடைய கணவனும் மரித்து போனான், அவளுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போனான். அதுல ஒரு பையனுடைய மனைவிதான் இந்த ரூத். தன்னுடைய மகன் மரித்து போனதில தன்னுடைய மருமக்கமார்களை பார்த்து ரூத் நகோமி சொல்லுகிறாள், நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ஜென்ம தேசத்துக்கு என்ன செய்யுங்க, திரும்பி போங்க அப்படிங்கிறார். ஏன்னா என்னை குறித்து எனக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை. அவர் சொல்ற, அதாவது என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் அப்படியே புருஷனோடு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் என்ன செய்யாது, சாத்தியமாகாது. அப்படின்னா என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்ன குறித்தே என் வாழ்க்கை எனக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறான். ஆனா தன்னுடைய, அதாவது நகோமி தன்னை குறித்தே நம்பிக்கையற்ற நிலையில ரூத் சொல்லுகிறா. வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம், அதே 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பேச வேண்டாம். பாருங்க, அவ இவளுக்கும் அந்த லோக்கல்ல தான் இருக்கிறா, மோவாப் தேசத்துலதான் இருக்கிறா, அவ ஊரு தான், அவ தேசம் தான். அவ திரும்பி போனா அவளுக்கு இன்னும் எத்தனையோ பேர் அவளை திருமணம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கலாம். ஆனா அவ சொல்ற தன் மாமியார் இடத்துல, திரும்பி போறது குறித்து என்னோடு நீர் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். அவனுடைய நம்பிக்கையை பாருங்க, நம்பிக்கையற்ற ஒருவனுடைய தேவனை நம்புகிறான். அல்லேலூயா. யாருக்கு நம்பிக்கை இல்லை? நகோமிக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அவருடைய தேவனை இவள் என்ன செய்கிறார், நம்புகிறார். அல்லேலூயா. அதுதான் சங்கீதத்துல நாம் வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை. இப்பொழுது அவளுக்கு அவ குடும்பம், அவர் ஊர், அவ தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்நிய தேசத்துக்கு வருகிறான், இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார் ரூத். தன் மனைவி தன்னுடைய கணவனும் மரித்து போயிட்டான், மாமனாரும் மரித்து போயிட்டா, யாரும் கிடையாது. ஆனா கடவுள் மேல் அவளுக்கு இருந்த நம்பிக்கையினாலே அவ மாமியார் நகோமி சொல்லுகிறார், எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை நடந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை வாழ்றது சம்பந்தம், அதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாதுன்றான். ஆனா இவளுடைய நம்பிக்கை, ரூத்துடைய நம்பிக்கையினாலே கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி அவளுக்கு ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுத்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அது ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. இவ்வளவு நாள நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளவு நாள் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, இனி என்ன வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, இனி என் வாழ்க்கையில என்ன நடக்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவன் மேல் நீங்கள் உறுதியான நம்பிக்கை வைப்பீர் என்றால் உங்கள் நம்பிக்கை அது ஒரு நாள் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கைக்கு பலனை தர போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பாருங்க, இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து ரப்சாக்கே சொல்லுகிறார், அசீரியா ராஜாவுடைய தளபதி சொல்லுகிறார், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? நீங்க அதே அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருந்த யூதேயாவில் இருந்த ராஜாக்களிலே தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களிலே யாரை போல ஆள் இல்லையா? எசேக்கியாவை போல. அதே அதிகாரத்துல இருக்கும். 18:5 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதேயாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போலும். பாத்தீங்களா? அவன் இஸ்ரவேல் தேவனுடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவன் வைத்திருந்த நம்பிக்கை கூட அவனுக்கு முன்னால் தான். இப்ப தாவீதில் கூட இருந்தான். தாவீது, சாலமோன், யூதாவின் ராஜாக்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில இவனுக்கு முன்னால இருந்த ஆட்கள் கூட அப்படி அந்த அளவிற்கு தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். இப்ப அவனுக்கு ஒரு சோதனை, அவனுக்கு ஒரு பிரச்சனை. அசீரிய ராஜா அவனுக்கு விரோதமா எழுதி வந்து அவனுடைய தளபதிகள் அவனை பார்த்து சொல்லுகிறாங்க, நீ நம்புகிற நம்பிக்கை. இன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி கேட்கலாம், நீ என்ன நம்பிட்டு இன்னுமா கடவுள் கடவுள் நம்பிட்டு இருக்கிற? இன்னுமா இயேசு இயேசு நம்பிட்டு இருக்கிற? இன்னும் உன் ஜெபத்து மேல நீ நம்பிக்கை வைக்கிறியா? யோபுவை பார்த்து அவனுடைய மனைவி சொல்லுகிறான், நீ இன்னும் உத்தமான என்ன நம்பிக்கை, இன்னும் கடவுள் மேல ஒரு நம்பிக்கையில இருக்கியா? கடவுள் காப்பாத்த ஒரு நம்பிக்கையில இருக்கியா? கடவுள் இந்த பிரச்சனை தூக்கி எடுப்பார் நம்புறியா? தேவனை தூசித்து என்ன செய், ஜீவனை விடு. ஏன் அப்படி தேவனை தூசித்து ஜீவனை விடுன்றா? அவன் படுற வேதனை அவளால சகிக்க முடியல, பார்க்க முடியல. தன் கணவன் படுகிற எவ்வளவு வேளான நிலையில அவன் இருந்தான் தெரியுமா? தேசத்துல அவன் நின்னா, அவன் வீட்டுல அவன் வெளியில வந்து நின்னா எல்லாரும் தலை குடிஞ்சு போவாங்க. ஆனா இன்னைக்கு அவனை பார்த்து என்ன செய்யறாங்க? சிறு பிள்ளைகள், வாலிபர் கூட அவனை கேலி பண்ணுகிற ஒரு கேலியான நிலைக்கு அவன் மாறிட்டான். அவன் எல்லா நிலையும் மாறிச்சு. இதுதான் சொல்ல முடியாது, அவ்வளவு எல்லாம் மாறிச்சு. சரீரம் உருப்படைந்து போச்சு, எல்லாம் மாறிச்சு. ஆகவே தான் இப்பொழுது அவனுடைய மனைவி சொல்லுகிறார், இதுக்கு மேல நீ என்ன நம்பிட்டு இருக்கிற? போதும், உன் உத்தமத்துல நிலைக்கிறது போதும். நீ தேவனை தூசித்து என்ன செய். இன்னைக்கு நம்மளை பார்த்து சில ஆட்கள் கேட்கலாம், எத்தனை வருஷமா நீ சபைக்கு போற? எத்தனை வருஷம் போற? ஏன் உன் வாழ்க்கையில இப்படி ஒண்ணுமே நடக்கல? குடும்பத்துல கேட்கலாம், கூட பிறந்தவங்க கேட்கலாம், அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மாமை மச்சின, பெத்த பிள்ளைகள் கூட கேட்கலாம், ஏமா நீ என்ன? நேற்று கூட ஒரு இதை வாசிச்சேன், ஒரு செய்தியை கேட்டேன். அது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர் தான். நிறைய டிவிலாம் தோன்ற ஒரு மனுஷன். டிவிலாம் நிறைய அவரு பொதுவா சினிமா எல்லாத்துலயுமே இருப்பாரு. அவரு சொல்றாரு, நான் சின்ன வயதுல இருந்தே சபைக்கு போவேன், பல கேள்விகள் பாஸ்டர்கிட்ட கேட்பேன், வீட்டுல கேட்பேன், எல்லாத்துட்டையும் கேள்வி கேட்பேன், எல்லாத்தையும் நக்கல் பண்ணுவேன். நீங்க என்ன ஏசு கடவுள்? அவர் கிறிஸ்டின் தான், கிறிஸ்டின் ஃபேமிலி தான். நீங்க என்ன கடவுள் கடவுள்? நீங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்பேன், ஏன்னா கடவுள் கடவுள் ஏமாத்துறீங்க.
பல விஷயங்களை நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன், நக்கல் பண்ணுவேன், அவங்க ஜெபிக்கிறது எல்லாத்தையுமே நான் குறை சொல்லுவேன். ஆனா ஒரு நாள் வரும்போது உலகத்துல எத்தனையோ பெரிய மனிதர்கள் வாழ்ந்தாங்க, எத்தனையோ பெரிய மனிதர்கள் இருந்தாங்க. இயேசு வாழ்ந்த நாட்களிலும் பல ஆட்கள் இருந்தாங்க. புத்தர் இருந்தா, பல தத்துவ மேதைகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா யாருக்கும் கிடைக்காத ஒண்ணு ஏன் இயேசுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் சரித்திரத்துல மட்டும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இருக்கு? ஏன் புத்தருக்கு முன் புத்தருக்கு பின் இல்ல? இன்னைக்கு சொல்றாங்கல்ல, எங்க கடவுள் எங்க தேசத்துல இருக்கிற இந்த மனிதர்கள் தான் பெரியவர்கள். எந்த மனிதர்களா இருக்கலாம், தேசத்துல அவங்க எல்லாம் தேசத்துக்காக தேசத்து ஜனங்களுக்காக பாடுபட்டவர்கள் தான். மகாத்மா காந்தியா இருக்கலாம், எந்த மனிதர்களா இருக்கலாம், உண்மையில தேசத்திற்காக தேசத்து ஜனங்களுக்காக பாடுபட்டவர்கள் தான். ஆனால் ஏன் அவர்கள் மூலமாக இந்த உலகம் சரித்திரம் பிரிக்கப்படாது இருக்கிறது? என்னைக்கா யோசிச்சிருக்கிறீங்களா? யாராவது ஒரு மனுஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர்களா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் அவர் பேரை போட்டு அவருக்கு பின்னால முன்னால இப்படி இந்த சரித்திரத்தை பிரிச்சிருக்கா? ஆனா இயேசுவே பிரிச்சிருக்கு. அப்படி என்றால் இவருக்கு முன்னாலேயோ இவருக்கு பின்னாலேயோ சரித்திரத்துல ஏதோ ஒன்று நடக்க போகிறது, நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த மனிதர் சொல்றான், அவன் பல காரியங்கள்ல ரொம்ப இதா பேசக்கூடிய ஆள், சொல்றான் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்தேன், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். அதுக்கப்புறம் இயேசுவே, நீ எந்த குடும்பத்துல பிறந்தாலும், நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவனா கூட இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும், இதுவரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், நார்த்திகரா இருக்கலாம், விக்கிரக ஆராதனை செய்திருக்கலாம், ஒருவேளை பாவ காரியங்கள்ல அசுத்தமான காரியங்கள்ல ஈடுபடுகிற அப்படிப்பட்ட நிலையில கூட நீங்கள் இருந்திருக்கலாம். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. உங்களை குறித்து நான் தீர்ப்பு செய்வதற்கு நான் இங்கே வரவில்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் என்றைக்கு மனிதனுக்காக, மனுகுலத்திற்கு ரட்சிப்பிற்காக மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ, உங்கள் விசுவாசம் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை விசுவாசிப்பீர்கள் என்றால் இயேசு நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த பாருங்க, அந்த மனுஷன் சொல்றான், எங்க அப்பா அம்மாட்டா கூட நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கூட சரி பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தவர்கள் கூட சில இடத்துல கேள்வி, என்ன வீடு, என்ன குடும்பம், என்ன வாழ்க்கை, நீ கடவுளை நம்பி உனக்கு என்ன கிடைச்சது, கடவுளை நம்பி எனக்கு என்ன கிடைச்சது, இப்படி எல்லாம் நிறைய ஆட்கள் கேள்வி கேட்பாங்க. ஆனா நான் சொல்றேன், சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போவதில்லை. யார் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கலாம்? அல்லேலூயா. இந்த மனிதன் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலிலே அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, அவன் நம்பிக்கை வைத்தது போல ஒருவரும் என்ன செய்யல. ஆனா இப்ப அவன் மேலே ஒரு கேள்வி, நீ என்னையா நம்புற கடவுளை? ஏன் உனக்கு இந்த சோதனை, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் உனக்கு இந்த கஷ்டம், ஏன் உனக்கு இந்த வியாதி? இப்ப அவன் மேல ஏற்கனவே கஷ்டத்தை, வேதனையை, துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத மனவழி, தாங்க முடியாத சரீர வழி, தாங்க முடியாத பல பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், இவற்றின் மத்தியிலும் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற மற்ற மனிதர்கள் கேட்கிற கேள்வி, இன்னும் வெந்த புண்ல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கா இல்லையா? நாம கஷ்டப்பட்டு வேதனை பண்றது ஏன் நமக்கு நடக்கலாம்னு கேள்வி கேட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை நம்மளை பார்த்து கேட்கலாம். வாசிங்க, அந்த வேத பகுதியை வாசிங்க. 19 வசனம் தானே? வாசிங்க. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ என்ன நம்பிட்டு இருக்கிற? உன் நம்பிக்கை என்ன? இந்த நம்பிக்கைக்கு பலன் உண்டா? இந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைக்குமா? இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கும் போது உங்க உள்ளத்துல சில நேரங்கள்ல
இப்படிப்பட்ட கேள்வி வரலாம். வாங்க தொடர்ந்து வாசிங்க. யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டு என்று நீ சொல்லுகிறாயே. ஆமா, நீ பண்றதெல்லாம் ஒரு பிரோஜனம் இல்ல, வெறும் வாய் பேச்சு தான். ஜபம் சும்மா புலம்பிட்டு வந்துட்டு இருக்கிற, அந்நிய பாஷையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் சும்மா பித்தலாட்டம், வாய்ப்பேச்சு, மந்திர ஆலோசனை. என்ன போய் ஜெபம் பண்ற? யுத்தம்னா பிளான் பண்ணணும், ஸ்கெட்ச் போட்டு அடிக்கணும், எதிரியை காலி பண்ணணும், அதுதான் யுத்தம். நீ போய் ஜெபம் பண்ணா மட்டும் நடந்துருமா? எல்லாம் இதுக்கு இதெல்லாம் செய்யணும். சும்மா எல்லாத்துக்கும் ஜெபம் ஜெபம் ஓடாத. கேக்குறாங்களா இல்லையா? இதுக்கு ஹாஸ்பிட்டல் போ, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடு, இதுக்கு இந்த ஆளை பாரு, இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு பாரு. இப்ப நமக்கு யாரு பணம் தேவைன்னா வீட்டுக்கு தேடி போக வேண்டாம், போன்லயே வருது. லோன் கொடுக்குறேன், லோன், அது வேற அவர் கூப்பிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற லோன் எல்லாம் அடைக்க முடியாம மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். சிலருக்கு யார் கூப்பிட்டாலும் உடனே ஓகே பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. கார் மேல லோன் வேணுமா? ஐயா சாமி முடியா, முத எல்லாத்துக்கும் லோன் வழங்குன்றான், வாங்க. யோசித்து பாருங்களேன். பணம் தேவையா? இதை போ, இங்க போ, இங்க போ, இதை செய், இதை பண்ண. அதை விட்டுட்டு ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் செய்வாரு, இப்படி சொன்னா அந்த உலகம் ஏத்துக்குமா? இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஏத்துக்குவாங்களா? சொல்லுங்க, ஏத்துவாங்களா? எந்த ஒரு மனிதன், கவனிங்க, கடவுள் மேல் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறானோ, என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் ஜெபத்தை விட மாட்டான். என்றைக்கு நம்முடைய ஜெபம் ஸ்டாப் ஆகும்னா, என்றைக்கு நம்முடைய விசுவாசம் குறையுதோ அப்ப ஜெபம் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கிறேன், வாசிங்க தொடர்ந்து. வாய்ப்பேச்சு என்று வேறல்ல, நீ வேணும்னே பிளான் பண்ணி என்ன நமஸ்கார் பண்ற, சரி செய், நான் எவ்வளவு உனக்கு சொல்லி கொடுக்குறேன். குடும்பத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு நான் சொல்றேன், என்ன கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், இதை செய் அதை செய்ன்னு சொல்றேன், நீ இப்படி ஜெபன் ஜெபன் சொல்லி நான் சொல்றத எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன். நான் சொல்றாங்களா இல்லையா? நான் எவ்வளவு உன் மேல அன்பு வச்சு, உண்மையில அது உண்மை. அதாவது சில நேரங்கள்ல நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பினால பல காரியங்களை சொல்றாங்க, அது உண்மைதான். பேதுருவும் சொன்னா இயேசுவை பார்த்து, இது உமக்கு சம்பவிக்க கூடாது. இயேசு என்ன சொன்னாரு? நல்லது, உண்மை உளுத்தமான ஊழியக்காரன் எப்படின்னா சொன்னாரு. ஆவிய பகுத்தறிகிற வர வேணும். அப்பாலை போ சாத்தான. ஏன்னா அவன் என்ன பண்றான்னா, மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான், தேவனுக்குரிய சிந்திக்காம. சில நேரங்கள் நமக்கு சில உடனே நீங்க அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், கோவப்பட்டு டென்ஷன் ஆகி, என்ன உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும். அமைதியா விட்டுருங்க. சரி, சரி செய்யற, பாப்போம், ஜோமன். அப்படி நம்ம அதுல இருந்து என்ன செய்யணும்? ஞானமா அதுல இருந்து நம்மளை காத்துக்கொள்ளணுமே தவிர வீணான பல காரியங்களை போய் சிக்கிக்க கூடாது. கவனமா இருக்கு. சில மனிதர்கள் வேண்டுமென்றே நம்மள பல வஞ்சகத்துல, பிசாசுடைய தந்திரத்துல நம்மள என்ன செய்வாங்க? விழ பண்ணுவாங்க, தேவனுக்கு விரோதமா காரியங்களை செய்ய வைப்பாங்க. கவனமா இருக்கு. இல்லாவிட்டால் நாம தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது கடினம். அல்லேலூயா. சரி பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில், சரி 21 வாசிங்க. இதோ நீ நெறிந்த நாளுக்குள்ளாகி எகிப்தை நம்புகிறாய். பாருங்க, உடனே சொல்லலாம். உடனே அவன் ஒரு ஸ்கெட்ச் போட்டான். நீ எகிப்த ரகசியமா என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் வந்து உனக்கு உதவி நம்பிட்டு இருக்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்க மாட்ட, என்ன உங்களுக்கு அவர் சொன்னாதான் உங்களுக்கு நீ கேட்ப, இவங்க சொன்னதான் கேட்ப, உங்களுக்கு அவங்க தான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டான ஆட்கள், இவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டான ஆட்கள். ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கோம். இதுல வேற சொல்லுவாங்க, நீ நெறிந்த நாளாகிய எதை நம்புற? எகிப்தை நம்புகிறாய்.
இதுலதான் சொல்லுவாங்க, நீ அவரை நம்புற, அவன்லாம் பயங்கர மோசமான ஆளு, அவன் உன்னை காலை வாரிடுவான், அவனை நம்பாத. நம்ம யாரை நம்பணும்? கடவுளை மட்டும்தான் நம்புறோம். அப்படித்தானே? சத்தமே காணுமே. ஆமாவா இல்லையா? சொல்ல நீ அவனை நம்புற, இவங்களை நம்புற, இவன் கம்பெனிக்காரன் நம்புற, இந்த ஆளை நம்புற. நம்ம யாரையும் நம்பல. நானா யாரையும் நம்பல, கடவுளை தான் நம்பிட்டு. அல்லேலூயா. இன்னும் பல காரியங்கள் என் வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் இன்னும் நடக்க வேண்டி இருக்கிறது. ஊழியத்துல நிறைய காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நான் நம்புகிறது தேவனை மட்டும்தான். அல்லேலூயா. சில விஷயங்களை சிலர் பாஸ்டர் இதை செய்யலாம் வாங்க, செய்வோம் வாங்க, ஆனா அதுக்கப்புறம் செய்யக்கூடாது இல்ல, அவங்க சூழ்நிலை மாறிடும். அப்ப அவங்களால செய்ய முடியாது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்கள்ட்ட போய் ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் இப்படி சொல்றீங்க, செய்யலையேன்னு கேட்க முடியுமா? சரி, தேவன் ஏற்ற நேரம் வரும்போது செய்வார், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நீங்க அவங்க மேல, என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர் அவங்கதான் முக்கியம், இவங்கதான் முக்கியம், அவங்க மேலதான், கடவுளை தான். நான் உண்மையிலே சொல்றேன், இந்த இடத்துல கடவுளை தவிர, ஆண்டவரை தவிர யாரையாவது நான் நம்பி இருந்திருப்பேனா இந்நேரம் நான் வெட்கப்பட்டுதான் இருப்பேன். ஆண்டவரை நம்புறதுனால இன்னைக்கு வரைக்கும் நான் நிலைச்சு நிற்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை நம்பி நான் வரல, என்னையும் யாரையும் இந்த இடத்துக்கு வா என்று அழைக்கவில்லை. என்னை அழைத்தவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவருடைய அழைப்புக்காக தான் இந்த இடத்துல நான் இன்னும் என்ன செய்கிறேன், நிற்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து தொடர்ந்து சில காரியங்களை வாசித்து நான் முடிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. 30ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இப்ப சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி எசேக்கியா ராஜா உங்களை என்ன செய்வான், நம்ப வைக்கிற இதற்கு நீங்க என்ன செய்யாதீங்க. பாருங்களேன், நம்ம இவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் எப்படியெல்லாம் பிசாசு நம்முடைய நம்பிக்கை உடைக்கிறான், சீர்குலைக்கிறான். பாருங்க, நம்புறதே பெரிய விஷயமா இருக்கு. கடவுளை நம்புறதே பெரிய கஷ்டம், இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அதுலயும் அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு, அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கிறதுக்கு பிசாசு எப்படியெல்லாம் ஆட்கள் எழுப்புறான் பாருங்க. நீ கர்த்தரை நம்புற, கர்த்தரை நம்புவோம் நசரியா ராஜா சொல்லுவான், இது எசேக்கியா ராஜா சொல்லுவான், கர்த்தர் நம்ம நிச்சயமாய், ஆமா பாஸ்டர் இந்த மாசத்துல சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமாய் முடிவு உண்டுன்னு. நீ நம்பாதன்னு பிசாசு பக்கத்திலே சொல்லியிருப்பான். வலது பக்கம் இந்த வார்த்தை போகும், இடது பக்கம் இந்த வார்த்தை வரும். பிசாசு சொல்லுவான், நம்பாத, இவர் போன வருஷம் இப்படிதான் பேசினாரு சொல்றானா. நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நிச்சயமாய் தப்புவிப்பார்னு சொல்லுவான். நம்ம நிச்சயமாய் கர்த்தர் முடிவு உண்டு, பலம் தருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஏய் நம்பாத நம்பாத நம்பாத, போன வருஷம் இப்படிதான் பேசினாரு, ஏதாவது நடந்துச்சா? உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டு, உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும், உன் அரண்மனைக்குள்ள சமாதானம் உண்டு சொன்னா வந்துட்டா? போன மாசம் கேட்ட, போன மாசத்துக்கு வந்து நான் வந்துச்சா? வரல, அதுக்கு மாறாதானே நடக்கு. அப்ப இது மட்டும் நடக்குமா? நடக்காது. நம்பாது. யார் சொல்லுவா? நீங்க வார்த்தையை நம்புனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா செய்யும். அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க எவ்வளவு அழகா என்ன செய்யாதுங்க, அதற்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள். தொடர்ந்து வாசிங்க. அதுல போட்டுக்கோங்க, பாஸ்டர் சொல்ல கேளாதிருங்கள். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றாரா? நான் சொல்ல, வசனம் அப்படி இருக்குது. ஏன்னா உங்க பக்கத்துல ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான், இங்க சொன்னா கூட வீட்டுக்கு போறவள்ள சொல்லிடுவான். கவலைப்படாதீங்க. வாசிங்க. சொல்றா, நீங்க என்னோட ராசியாய் காணிக்கையோடு வாங்க, இதை விட பெஸ்ட் உங்களுக்கு தாரேன். சர்ச்சைக்கு போறதை விட்டுட்டு வா, நான் உனக்கு இதை விட பெஸ்ட தரேன். சும்மா போய் வார உட்கார்ந்து என்னத்தை கண்ட, ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, நீ வா,
இதை விட பெஸ்ட தரேன், இதை விட மேலானது தரேன், இதை விட நல்லது தரேன், இதை விட உயர்ந்தது தரேன், இதை விட சிறந்த தரேன். காணிக்கையோடு வந்து என்னோட ராசியாயிரு. கடவுள் இல்லைன்னு சொல்லிரு, ஏசு கடவுளே இல்லைன்னு சொல்லிரு, என்னோட ராசியாயிரு. உனக்கு வேண்டியதெல்லாம் தரேன், என்ன வேணாலும் தரேன், இதுக்கு மேலே உனக்கு தருவேன். சொல்றானா இல்லையா? சொல்றதுனால சொல்லுவான். அல்லேலூயா. சரி, வாசிங்க தொடர்ந்து. இதை விட பெஸ்டான இடத்துக்கு நான் கொண்டு போற வரைக்கும் உங்களுக்கு நீங்க உங்க எல்லாமே உங்களுக்கு தரேன். சரி போதும், அடுத்து டைம் ஆயிட்டே இருக்கு. 32ஆம் வசனத்துல மத்திய பகுதியில இருந்து வாசிங்க. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதம் செய்ய எசேக்கியாவுக்கு இடம் கூடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை ஆமா தர்பாத் பட்டணங்களில் தேவர்கள் எங்கே? செப்பார்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? கர்த்தர் பாருங்க சொல்லுகிறான். சில பட்டணங்கள் பேரை சொல்லி, இந்த பட்டணங்களிலும் அந்த பட்டணங்கள் தேவர்கள், அவர்கள் இந்த அஸ்ரிய ராஜாவின் கைக்கு தப்பிக்க முடியலையே. கேட்டு பாருங்க, என்னை பத்தி கேட்டு பாருங்க. 4 பேர்கிட்ட நான் என்னெல்லாம் பண்ணேன், நான் இப்படிப்பட்ட ஆளு, கேட்டு பாருங்க. நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், என் செல்வாக்கு என்ன தெரியுமா, என்னுடைய படப்பலம் என்ன தெரியுமா, நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா, எல்லாத்தையும் கேட்டு பாரு. எனக்கு முன்னால யாரும் நின்று கிடையாது. நீங்க மட்டும் நிக்க முடியுமா? உங்க கடவுள் மட்டும் நிக்க முடியுமா? கடவுள் மட்டும் உங்களை காப்பாத்துவாரா? உங்களுக்கு அற்புதம் செய்வாரா? உனக்கு விடுதலை தருவாரா? உன் வியாதியை சுகமாக்கிடுவாரா? உனக்கு குழந்தையை தருவாரா? உன் பிள்ளைகளை படிக்க வைப்பாரா? உனக்கு வீட்டை தருவாரா? உன் பிள்ளைகளை திருமண காரியத்தை நடத்துவாரா? நான் உனக்கு எல்லாம் செய்றேன். நீ வந்து என்ன செய், என்ன செய், ராசி ஆயிரு. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. 37ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம், அது டைம் ஆயிடுச்சு. அடுத்த அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்துல 35, 36, 37 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, ஒரு நாள் அன்று ராத்திரியிலே சம்பவித்து என்னவென்றால் 35ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அஸ்ரியவன் பாளையத்துல 1,90,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? பிரேதங்களா இருந்தாங்க. இவ்வளவு வாய் பேசினவன் என்ன பண்ணானா, அவன் நினிவேக்கு திரும்பி போய் தன்னுடைய கோயில் தேவனுடைய ஏதாவது ரொம்ப உயர்வா பேசினானோ அவன் போய் அங்க பணிந்து கொள்ளும் பொழுது அவன் பிள்ளைகள் 2 பேரும் அவனை கொண்டு போட்டு, அதுல 2 பேரும், அந்த பொண்ணு போட்டு 2 பேரும் தப்பி போயிட்டான். வேற ஒருத்தன் வந்து ராஜாவாயிட்டான். நான் சொல்றேன், பதவி, பணம், படிப்பு, அதிகாரம் இவைகள் எல்லாம் இருக்கிறதுனால ஒருவனும் கடவுளுக்கு மேலானவன் அல்ல. கடவுள் கடவுள் தான். சிருஷ்டி கர்த்தருக்கு நிகரான இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேச்சாரே பாருங்க, அவனே நான் கட்டின பாபில்னா, ஆனா கடைசியில சொல்றான், பரலோகத்தின் தேவனை அல்லாமல் இந்த உலகத்துல யாரு கிடையாது, தேவன்.
அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த, பரலோகத்தையும் பூமியும் படைத்த தேவனே அல்லாமல் இந்த உலகத்துல எந்த மனிதனும் தேவனுக்கு நிகரானவன் அல்ல. பேசலாம், தனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால மனிதன் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா என் தேவன், அவர் ஒரு நாளும் அவர் மாறுகிறவர் அல்ல, வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் தேவன் சொன்னதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27-25 வாசிங்க சீக்கிரம். மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே பாருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில், ஏன் பாதி சாப்பிடுறீங்க? தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றான், கர்த்தர் என்ன சொன்னார்னா அதை செஞ்சுடுவார். அவர் சொல்லிட்டாரே, உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏன் தெரியுமா? நீர் ஆயனுக்கு முன்னால போய் நிக்கணும். அதனால நான் அந்த தேவனை நம்புறேன். நான் அந்த தேவனை என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் என்ன செய்கிறேன்? இங்க கவனிக்கிறீங்களா? நீங்களும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரிடத்துல நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? இன்னைக்கு பல சூழ்நிலை எதிரெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை தடை செய்கிற, விசுவாசத்தை மட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீர் என்றால், பவுல் சொல்லுகிற மாதிரி, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாவே எனக்கு நடக்கும். உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல என்ன செய்யுங்க? நம்பிக்கையா இருங்க. நான் கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன், நீங்களும் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கண்களை மூடி செபிப்போமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனை, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. ஓ ஷபாலா ரையா தாராரா தூரு